இங்கே மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்னங்க நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுதிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து இருந்துட்டு நான் எங்கே அழுத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ அப்போ நம்ம காணாமல் போனதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன், உன்னை காணாமல் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா, இனிமேல் நான் ஏதாவது தப்பே பண்ணாலும் சரி இந்த மாதிரிலாம் நீ பண்ணிடாத, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா இருந்துட்டு ஓ அப்போ இனிமேல் தப்பு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா அது கூட நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், அந்த ஓடுகாலி மனோஜ் கிண்டல் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், ஆனால் அது உன் மனசை இவ்வளோ காயப்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை மீனா, இனிமேல் அந்த விஷயத்தை நான் திருப்பி பேசவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை காயப்படுத்துகிற மாதிரி இனிமேல் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா இருந்துட்டு சரி அதுக்காக நான் என்னை காணோம் அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து இருந்துட்டு என்ன மீனா இப்படி சொல்லிட்டு, காலையில் போன நீ சாயந்தரம் வரைக்கும் வரல, நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, ஏன் நான் மட்டுமா கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் தம்பி சத்யாவும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அவனும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு அவன் கம்ப்ளைண்ட் மட்டுமா கொடுத்தான், அவன் எம்எல்ஏலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறீங்க உங்கள் மேலே எதுக்கு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற என்ன நான் தான் உன்னை என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான், அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டான்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட மீனாக்கு சத்யா மேலே கோபம் வருது, இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்காம ஆமாங்க நீங்கள் எப்படி என்னை காணோன்னு சொல்லி பதறி போயிருந்தீங்க அதே மாதிரி தானே என்னை காணோன்னு சொல்லி அவனும் பதறி போயிருப்பான், அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், சரி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு நீ எப்போ எனக்கு திரும்ப கிடச்சியோ அப்போவே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் மீனா, இருந்தாலும் உன் தம்பி நீ விட்டு கொடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மீனா ரெடி ஆகிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து மாமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்னடி நேற்றும் போய் வெளியில் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டில் எந்த வேலையும் செய்யலை, இன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டில் எல்லா வேலையும் யாரடி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா நான் சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் அதை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. மாமா நேற்று என்னை காணாமல் அவங்களும் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க, நான் போய் கொஞ்சம் நேரில் பார்த்து பேசிட்டு வரேன் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம்மா நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு வா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் எதுக்கு அவளை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் அவள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே போயிருக்கா, அவங்க அம்மாவை பார்க்கணும்னு அவள் கிளம்பி போகிறா, அதில் உனக்கு என்ன வந்துச்சு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா சீதா சத்யா எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாவோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன மீனா இப்படி பண்ணிட்ட, எல்லாத்தையும் இப்படி பதற வச்சுட்டியே, வெளியில எங்கேயாவது போகிற அப்படின்னா வீட்டில் யார்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேயாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லைம்மா நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஆனால் என்னன்னு தெரியல அவங்க கவனிக்கல போல இருக்குது, அது எனக்கு எப்படிமா தெரியும், ஆனால் நீங்களே இந்த அளவுக்கு துடிச்சு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா இப்படி பேசுகிற, காலையில் போன பொண்ணு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படின்னா எல்லாரும் பதறி தானே போவாங்க, நீ மாப்பிள்ளைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்லமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீதா இருந்துட்டு ஆமாக்கா உன்னை காணாமல் மாமா எவ்வளோ பதறி போயிட்டாரு தெரியுமா, எனக்கே மாமாவை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நான் மாமா கோவப்பட்டு தான் பார்த்துருக்கேன், ஆனால் அவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, மாமா அவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா உன்னை காணாமல் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனாக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை கேட்ட சத்யா பார்த்தீங்கன்னா ஆமாம் அவர் மட்டும்தான் கஷ்டப்பட்டார், இங்கே நம்மளாம் துடிச்சு போகலையா, சும்மா அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஆமாம் நேற்று நீ என்னடா பண்ணுன, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாக்கா அப்புறம் உன்னை காணோம் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா கேட்குறாங்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பு இல்லை, நான் யார் மேலடா கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா அந்த ஆள் தான் உன்னை குடிச்சிட்டு வந்து அடிச்சு ஏதாவது குடும்பப்படுத்துவான், அதனால தான் நீ கோச்சிட்டு எங்கேயாவது போயிட்டியாக்குன்னு சொல்லி அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துடுது. என்னடா பேச்சு பேசுகிற, அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்லி பேசுகிற, அவனும் அக்கா வீட்டுக்காரு மாமான்னு சொல்ல முடியாதா உன்னால், ஏன் முன்னாடியே அவரை மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப, நீ போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவர் என்கிட்ட சொன்னார், அப்போ கூட நான் உன்னை விட்டு கொடுக்காம தான் அவர்கிட்ட பேசினேன், என்னை காணாதங்காட்டிக்கு பயத்தில் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு வந்தேன், ஆனால் நீ இப்போ என்கிட்ட பேசுறதுலேயே தெரியுது நீ அவர்கிட்ட ரொம்ப மோசமாக தான் நடந்திருப்ப, ஏன்டா இப்படி அவர்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிற பேரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா சத்யாவை திட்டுறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு ஆமாம் அவர் பண்ணுற தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் பண்ணுற தப்பு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா டேய் நீ என் மேலே உள்ள அக்கறையில் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஆனால் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதனால் கிடையாது, உண்மையாலுமே என் மேலே உனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், என் அக்காவை காணோன்னு சொல்லி தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், எதுக்காக அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண, எல்லாம் அந்த சிட்டி சொல்லி தான் நீ இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட சத்யா இருந்துட்டு இப்போ நீ எதுக்குக்கா சிட்டியை இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டா அவன் சொல்லி தான் நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சத்யா இருந்துட்டு சிட்டியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நானாக தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு மீனா இருந்துட்டு எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி கிரிமினலாக கோணலான புத்தியெல்லாம் அவன் தான் சொல்லியிருப்பான், இதுக்கு தான் அவன் கூட சாவு காசு வச்சுக்காதே அப்படின்னு சொன்னால் அதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, பத்தாததுக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு நீ மாமாவையே அசிங்கப்படுத்துறியா, மரியாதை அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு நான் எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க நீ தாண்டா அவரை அவமானப்படுத்தின, இப்போ நீ சொன்ன மாதிரி அவர் என்ன குடும்பப்படுத்தி அதனால தான் நான் காணாமல் போயிட்டேனா,
நீ தானே ஏதேதோ கற்பனை பண்ணி அவரை அசிங்கப்படுத்தி அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண. ஏன் அவர் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி அம்மாட்ட நீ சொல்லிட்டா போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனோட அம்மா இருந்துட்டு, இல்லை மீனா உன்னை காணோன்னு சொன்னங்காட்டிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன்னு தான் சொன்னான். ஆனால் மாப்பிள்ளை மேலே இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு, ஆமாம் அந்த ஆளை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமில்ல, அப்போ அந்த ஆள் மேலே தானே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது. என்னடா நானும் சொல்லிட்டே இருக்க, வந்ததுலேருந்து நீ சும்மா அந்த ஆளுன்னு சொல்லிட்டே இருக்க, பாருமா அவன் முன்னாடி அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவோட அம்மாவும் சத்தம் போடுறாங்க. அக்கா புருஷங்கிற கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதாடா உனக்கு, நீ போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண அளப்பறைக்கு மரியாதையாக வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சத்யா பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்கிறான். அப்போ மீனா சொல்கிறாங்க, நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்டா. நீ எப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறியோ அப்போ தான் நான் இங்கேருந்து போவேன், அது வரைக்கும் நான் அம்மா வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்ன மீனா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா சின்ன பையன் இவன் அவரை அசிங்கப்படுத்துவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, அவர் எனக்காகத்தான் பார்க்குறாரு, அப்படி இல்லைன்னா உன்னை இழுத்து போட்டு மிதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு, ஆமாம் அவர் ஏற்கனவே கையை உடச்சவர் தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு, அது நீ பண்ண தப்புக்கு தானடா, இப்போ நீ மறுபடியும் அதே தப்பை தானே பண்ணுற, அக்கா வீட்டுக்காரன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவர்கிட்ட போய் மல்லுக்கு நிற்கிற, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ போய் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சத்யா இருந்துட்டு, ஏக்கான் இப்படி பண்ணுற, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா இருந்துட்டு, அவள் போலீஸ் ஸ்டேஷனில் நீ எதுக்கு நீ அவர்கிட்ட சண்டை போட்ட, அவரே அங்கே என்ன காணன்னு சொல்லி பதறி போய் வந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கட அவர்கிட்ட போய் சண்டை போட்ட, உண்மையாலுமே என் மேலே பாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துல என்ன தேடி இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சண்டை கட்டிட்டு வந்திருக்கு, அப்போ உன்னால் என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா, இதுதான் உன் அக்கா மேலே நீ வச்சிருக்க அக்கறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட சத்யா இருந்துட்டு, என்னக்கா சொல்கிற, அப்போ உண்மையில எனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதைத்தாண்டா சொல்கிற, உண்மையாலுமே என் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ போய் அம்மாட்ட மன்னிப்பு கேளு, இல்லை உன் அக்கா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சத்யா இருந்துட்டு, ஏக்கா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, இப்போ நான் நேரில் போனாலும் அவர் என்னை பார்த்தா கோவம் தான்க்கா படுவார் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா உன்னை பார்த்தா அவர் கோவம் தான் படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா இருந்துட்டு, சரிடா நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணியாவது சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சத்யா, இவ வேற நேரங்காலம் தெரியாமல் கூத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, என்னடா நீ அனுப்பி கேட்பையா கேட்க மாட்டையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃபோன் அடிக்கவும் அதை அட்டன் பண்ணாமல் முத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ செல்வம் இருந்துட்டு, யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா இந்த மீனாவோட தம்பி தான், இவன் எதுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ செல்வம் இருந்துட்டு, அதை அட்டன் பண்ணி கேட்டால் தானே தெரியும், அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் முத்துவும் அட்டன் பண்ணுறாரு. இங்கே சத்யா பார்த்தீங்கன்னா, சாரி மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாடுறா என் மச்சான் என்கிட்ட சாரி கேட்குறான், அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்கவும் அதை கேட்ட சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக வருது. அப்போ முத்து இருந்துட்டு, எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கூட சண்டை போட்டனால அதுக்கு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ மீனா இருந்துட்டு, ஏண்டா இதான் சாரி கேட்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சத்யா இருந்துட்டு, போக்கா இது கூட உனக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்காரு. அதை பார்த்த செல்வம், என்னடா உன் மச்சான் மன்னிப்பு கேட்டுட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு, அதுக்கு இல்லைடா இவெல்லாம் சாரி கேட்குறாளா, என் பொண்டாட்டி அங்கே போட்ட போர்டில் தான் இவன் கால் பண்ணி இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ செல்வம் இருந்துட்டு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு, ஆமாண்டா நைட்டு என்கிட்ட அவள் தம்பியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இப்போ வீட்டுக்கு போய் அங்கே அவனுக்கு டோஸ் கொடுத்துருப்பா, எப்படி நீ என் புருஷனை இப்படி பேசலாம், மரியாதை மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவள் தான் சொல்லியிருப்பா, அதனால தான்டா இவன் கால் பண்ணியிருக்கான், இல்லைன்னா இவன் எங்கடா மன்னிப்பு கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ செல்வம் சொல்கிறாரு, பாத்தியாடா மீனா உங்கள்கிட்ட அவ தம்பியை விட்டு கொடுக்காம அதே சமயம் அவ தம்பிக்கிட்ட உன்னையும் விட்டு கொடுக்காம எப்படிலாம் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஆமாண்டா அதை நினச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.